சமீபில் நீலகிரி மலை ரயில் தனியார் நிறுவனத்திற்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை இயக்கப்பட்டது. இதற்காக தலைக்கு 3000 ரூபாய் கட்டணம் என 4,80,000 அந்த தனியார் நிறுவனம் செலுத்தியது. இதையடுத்து நீலகிரி ரயிலை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டதாக சமூக வலைதளங்களில் பலரும் வதந்தி பரப்பினர். இதுகுறித்து சேலம் கோட்ட அதிகாரிகளிடம் விசாரித்த போது, விமானங்களை வாடகைக்கு எடுத்து பயணிப்பது போல அந்த தனியார் நிறுவனம் வாடகைக்கு எடுத்து மலை ரயிலை பயன்படுத்தியது என்றும், ரயில் டிரைவர், உதவி டிரைவர்களை மட்டுமே இத்தகைய நேரத்தில் அனுப்புவோம் என்றும், சினிமா படங்கள் ஷூட்டிங் நடப்பதும் இப்படித்தான் என்றும் விளக்கமளித்தார். நீலகிரி மலை ரயில் தனியார் வசமானது என்பது தவறான பதிவு. ரயில்வே துறையின் கொள்கைப்படி எந்தவொரு தனிநபர் வேண்டுமானாலும் ஒரு ரயிலையோ அல்லது ஒரு பெட்டியையோ ஃபுல் டாரிஃப் ரேட் என்ற முறையில் ஒரு குழுவுக்காக அல்லது திருமண நிகழ்ச்சிக்காக பணம் செலுத்தினால் அவர்களுக்காக பிரத்யேகமாக இயக்கப்படும். இது சார்ட்டர்டு ட்ரிப் என்று அழைக்கப்படும். இதற்கு முன்பு ரயில்வே இதுபோல் பல சார்ட்டர்டு ட்ரிப்புகளை இயக்கியுள்ளது. அத்தகைய சார்ட்டர்டு ட்ரிப் முறையிலேயே மலை ரயில் டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் தனியார் நிறுவனத்தின் விண்ணப்பத்தின்படி இயக்கப்பட்டது. சார்ட்டர்டு ட்ரிப்புக்கும் ரயில்வேயின் வழக்கமான சேவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரயில்வேயின் வழக்கமான சேவைகள் கோவிட்-19 கருத்தில் கொண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மலை ரயிலை இயக்க உரிய அனுமதி வந்த பிறகு பொதுமக்களுக்காக ஏற்கனவே இருந்த கட்டணத்தின் அடிப்படையில் இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் உயிரை பணயம் வைத்து மக்கள் ஆறுகளை கடந்து வருகின்றனர். வாழைக்காட்டு ஓடை பகுதியை கடக்க மக்களே மூங்கில்களால் கொண்டு பாலம் அமைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்தது. இதனால் வாழைக்காட்டு ஓடை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணிகளும் 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. கடந்த 6 மாத காலமாக பால பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது ஓடை பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் இந்த பகுதியில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆற்றை கடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அவசர தேவைகளுக்கு ஓடையில் இரு கரை பகுதிகளிலும் கயிற்றை கட்டி கரணம் தப்பினால் மரணம் என கடந்து வருகின்றனர். தற்போது ஆற்றினை கடந்து வருவதற்கு அந்த பகுதி மக்கள் தற்காலிகமாக மரப்பாலம் அமைத்துள்ளனர். எனவே இந்த பகுதியில் கட்டப்பட்டு வரும் பாலத்தின் பணியை விரைவில் முடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் கள்ளக்கிணறு கிராமத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராம மக்கள் அன்றாட வேலைகளுக்காக கிராமத்தில் இருந்து வெளியேற ஆற்றை கடந்துதான் வர வேண்டும். தொடர் மழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் உயிருக்கு ஆபத்தான வகையில் ஆற்றை கடக்க வேண்டியுள்ளது. ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர்.